Hi friends, welcome back to Arlene's Glow Diaries. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சீரம் யூஸ் பண்ணலாமா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாமா. இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய என்கொயரிஸ் வருது. இதை பத்தி நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீரம் வர்சஸ் சன்ஸ்கிரீன், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சீரம் ஒரு லைட் வெயிட் லிக்விட் மாதிரி இருக்கும். இது ஸ்கின்னுக்கு ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ் கொடுக்கும். லைக் ரெட்டினால், நியாசினமேட், ஹைல்ரானிக் ஆசிட், விட்டமின் சி இதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும். சன்ஸ்கிரீன் ஒரு இன்விசிபிள் ஷீல்டு மாதிரி சன்ல இருந்து வர யூவிஏ யூவிபி ரேஸை பிளாக் பண்ணும். சீரம் ஈக்குவல் டு ட்ரீட்மெண்ட். சீரம் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ணுறது. சன்ஸ்கிரீன் ஈக்குவல் டு ப்ரொடெக்ஷன். சன்ஸ்கிரீன் ஸ்கின்க்கு வர ப்ராப்ளம்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நியாசினமேட் இருக்கிற சீரம் போட்டுட்டு பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் சன்ஸ்கிரீன் போடாமல் வெளியில் போகிறீங்கன்னா அந்த சன் ரேஸ்னால உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகி அந்த பிம்பிள்ஸ் மார்க்லாம் பெர்மனண்ட் ஆகிடும். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். சீரம் இல்லைனா சன்ஸ்கிரீன், சன்ஸ்கிரீன் இல்லைனா சீரம், இந்த கான்செப்டே இங்கே கிடையாது. ரெண்டுமே வேற வேற ரோல் தான் ப்ளே பண்ணுவீங்க. யாராவது உங்ககிட்ட சீரம் இல்லைனா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க, சீரம் சன்ஸ்கிரீனையோ சன்ஸ்கிரீன் சீரமையோ ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபேக்ட் என்னன்னு தெரியல. அவங்க உங்களுக்கு தப்பான அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ உஷாராக இருங்க, உங்கள் ஸ்கின்னுங்க போனால் வராது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சீரம் இருக்கு, அதோட பயன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரெட்டினால் சீரம். இந்த சீரம் ஆன்டி ஏஜிங், அதாவது வயதானது மாதிரி தோற்றம் இருக்கும் ஸ்கின்ல. ஸோ ஆன்டி ஏஜிங் அண்ட் ரிங்கிள்ஸ், சுருக்கமாக இருக்கும் கன்னத்தில், கண்ணுக்கிட்ட, நெத்தியில், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு, அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ், கரும்புள்ளி மாதிரி ஃபேஸில் அங்கங்கே புள்ளியாக இருக்கும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், நியாசினமேட் சீரம். இந்த சீரம் ஸ்கின் பிரைட்னிங்காக, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, முகப்பருக்கள் குறைக்கிறதுக்காக, அண்ட் ஃபேஸில் எக்ஸசிவாக ஆயில் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆயில் ரொம்ப இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு, அண்ட் போஸ் ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு போஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், விட்டமின் சி சீரம். இந்த சீரம் ஸ்கின் க்ளோக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கின்னை பளபளன்னு ஆக்குறதுக்காக, க்ளோயிங்காக இந்த சீரம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிக்மெண்டேஷன், ஃபேஸில் ஒரு இடத்துல மட்டும் பேட்சியாக பிளாக் கலரில் இருக்கும், கருப்பு கலரில் பேட்சியாக அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிக்மெண்டடாக இருக்கிற பிளேஸ்க்கு அதை க்யூர் பண்ணுறதுக்காக இந்த சீரம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் இந்த சீரம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம்ஸும் வராமல் தடுக்கிறதுக்காக விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹைலரானிக் ஆசிட். இந்த சீரம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்கின் ஹைட்ரேஷனுக்காக. ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகும்போது ரொம்ப ட்ரை ஆகிட்டு தோல் உறிஞ்சி வர்றது அண்ட் தோல் ரொம்ப வறண்டு போய் வெடிப்பு மாதிரி ஆகிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கின்னுக்கு கரெக்டான மாய்ஸ்சர் கொடுத்து எப்போவும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காக இந்த சீரம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ப்ளம் ஸ்கின்காக, லைஃப்பில் ஸ்கின் இருக்கிறவங்க, ரொம்ப ப்ளம்பியாக சப்பியான ஸ்கின் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஹைலரானிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணுவாங்க. தென் ஏஹெச்கே பிஹெச்கே சீரம். இந்த சீரம் எக்ஸ்ஃபோலியேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபேஸில் அதிகமாக ஆக்னே இருக்கிறவங்க அதை கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்கின் நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சரில் இருக்கிறதுக்கு இந்த சீரம் ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாஸ்ட் ஒன், பெப்டைட்ஸ். இந்த சீரம் ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்காக, ஃபர்ம்னஸ், எலாஸ்டிசிட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்கின்ல கொலாஜன், எலாஸ்டின் சொல்லிட்டு 2 ப்ரோட்டீன் இருக்குது. இந்த 2 ப்ரோட்டீன் தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஸ்ட்ரென்த், எலாஸ்டிசிட்டி எல்லாமே கொடுக்கும்.
இந்த ப்ரோட்டீன்ஸ் குறையும் போது தான், இந்த கொலாஜன் எலாஸ்டின் குறையும் போது தான் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி குறைஞ்சு சாகி ஸ்கின்லாம் ஆகும். ஸ்கின் உறுதியாக இல்லாமல், ஸ்கின் ஸ்ட்ரென்த்தாக இல்லாமல் தொழன்னு தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கொலாஜனை பூஸ்ட் பண்ணி ஸ்கின்னை உறுதியாக வைக்கிறதுக்கு, ஸ்கின்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் இந்த பெப்டைட் சீரம் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சீரம் தான் ஒரு டைமில் நம்ம யூஸ் பண்ணணும். அட் அ டைமில் எல்லா சீரமும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்கின் சென்சிட்டிவ் ஆகிடும். அந்த தப்பை மட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. சன்ஸ்க்ரீன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்? சன்லேருந்து வர UVA, UVB ரேஸ்னால் ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஸ்கின் டேன் ஆகிறது, பர்னிங் இதெல்லாம் ஆகும். லாங் எக்ஸ்போஷர்னால பிக்மெண்டேஷன், ரொம்ப நேரம் நம்ம வெயிலில் இருக்கிறோம், ரொம்ப நேரம் சன்ரைஸ் படுற மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், ஈவன் ஸ்கின் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் கூட இருக்கும். இது எல்லாத்துலேயுமே இருந்து சன்ஸ்க்ரீன் தான் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறத டெய்லி ஹேபிட்டாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இன்டோர் லைட்டிங், மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன்னால் கூட பிக்மெண்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு. இது எல்லாமே கெமிக்கல்ஸில், இது சேஃபா அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆமாங்க, இது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். பட் எல்லாமே லேப் டெஸ்டட் சேஃப் கான்சன்ட்ரேஷன் தான். கரெக்ட் யூசேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ராங் யூசேஜ் இருக்கும்போது தான் உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆகும், ஸ்கின் அஃபெக்ட் ஆகும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். டோஸ் மேக்ஸ் தி பாய்சன். எல்லாமே கரெக்ட் டோஸில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு மெடிசின். பட் அதுவே ஓவர் டோஸ் ஆச்சுன்னா அதில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் நியாசினமேட் இல்லை ஹைலரானிக் ஆசிட் சீரம் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களோட ஸ்கின்னுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லேட்டர் ரெட்டினால், விட்டமின் C, AHK, BHK சீரம் நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா ஆஃப்டர் சீரம் போட்டதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். அண்ட் தென் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, சன்ஸ்க்ரீன் நீங்கள் நெகோஷியேட் பண்ணவே கூடாது. அண்ட் ஒரு சீரம் சூஸ் பண்ணிவிட்டு அதை மினிமம் 2 months to 3 months கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஒரு சீரம் யூஸ் பண்ணிவிட்டு இது செட் ஆகலை, அடுத்து சீரம் யூஸ் பண்ணிவிட்டு இது செட் ஆகலை, அடுத்து அப்படின்னு நீங்கள் ஜம்ப் ஆகிட்டே இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியாது. ஒரு சீரம் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அதை மினிமம் 2 months to 3 months யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு விசிபிள் டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் உங்களுக்கு கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்ற பிரச்சனையே வேண்டாம், அப்படின்ற கவலையே வேண்டாம். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் கன்சிஸ்டன்சி ஈக்குவல் டு ரிசல்ட். எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு மெயின் டேக்அவே என்னன்னா, சீரம் ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் அண்ட் சன்ஸ்க்ரீன் ஸ்கின்னுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஒன் cannot replace தி அதர். சீரம் சன்ஸ்க்ரீனையோ சன்ஸ்க்ரீன் சீரமையோ ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்க, அதுக்கு சான்ஸே இல்லை. ரெண்டுமே உங்களோட ஸ்கின்ல வேற வேற ரோல் தான் ப்ளே பண்ணும். ஸோ ரெண்டுமே உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபை ஆகலைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அண்ட் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. ஸ்டே க்ரோயிங், ஸ்டே கான்ஃபிடென்ட்.